வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி தீபாவளி போனஸ் படத்தோட ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளி போனஸ்னால ஒரு குடும்பத்தோட நிலைமை எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பியூட்டிஃபுல்லாக காமிச்சிருக்காங்க. இந்த ஸ்டோரி பார்க்கும்போது நம்ம சின்ன வயசுலலாம் வந்து நிறைய பேர் ஏங்கியிருப்போம். இந்த மாதிரி தீபாவளிக்கு பட்டாசு வாங்கணும், வெடி வாங்கணும், அந்த மாதிரிலாம் நிறைய யோசிச்சிருப்போம். ஆனால் அதுக்கு அப்பா அம்மாக்கள்லாம் என்ன கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு சின்ன பசங்களுக்கு வந்து யாருக்குமே தெரியாது. அந்த பெயினை வந்து பயங்கரமாக ஒரு உணர்த்தின படம்னு சொல்லலாம் இந்த படம். இந்த படம் பார்க்கும்போது ஒரு சில சீன்லாம் பார்க்கும்போது நம்ம ஒரு சைல்ட்ஹுட்டில் போயிட்டு வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது இந்த படம் பார்க்கும்போது. இல்லை, விக்ராந்தோட ஆக்டிங் சொல்லி ஆகணும். விக்ராந்த் வந்து ரொம்ப நாள் கழித்து ஒரு நல்ல படத்தில் நடிச்சிருக்காருன்னு சொல்லணும். ரித்விகா ஆகட்டும், ரித்விகாவோட கேரக்டர், விக்ராந்தோட கேரக்டர், அது இல்லாமல் அவங்களுக்கு பையனாக ஒரு சின்ன பையன் நடிச்சிருப்பான், அவங்களோட கேரக்டர் எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. இந்த படம் பார்க்கும்போது ஒரு ஹார்ட் டச்சிங்காக, ஒரு சோல்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த படம் பார்க்கும்போது நம்ம ஒரு சைல்ட்ஹுட் மெமரிஸ்க்கு கூட்டிகிட்டு போன மாதிரி இருந்துச்சு. நம்ம அப்பாக்கள் படுற கஷ்டமெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிற காமிக்கிற மாதிரி ஒரு படமாக இருந்துச்சு. இது விக்ராந்த் வந்து ஒரு இடத்துல வேலை பார்க்குறாரு. அந்த இடத்துல வந்து தீபாவளிக்கு வந்து போனஸ் போடாமல் விட்டுருக்காங்க. பையனுக்கு வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருப்பாரு. என்ன ப்ராமிஸ்னு பார்த்தீங்கன்னா, தீபாவளிக்கு வந்து போலீஸ் ட்ரெஸ் வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரி ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருப்பாரு. ஆனால் வந்து இந்த சைடு தீபாவளி போனஸ் வந்து தராமையே இருக்கிறனால வந்து இவரால் வாங்கி கொடுக்க முடியாமல் இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். ரித்விகா வந்து ஒரு வீட்டில் வந்து வேலை பார்த்துட்ருப்பாங்க. அங்கே வந்து அட்வான்ஸ் வாங்கியிருப்பாங்க. என்னால் வாங்கி தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஒரு ரூ. 1000 வச்சுருக்கேன். வீட்டில் ஒரு ரூ. 600 இருக்குது. இவன் கேட்குறத வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடத்தெருவுக்கு போவாங்க. போலீஸ் ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து முடிச்சுருவாங்க. ஆனால் கடைசியாக வந்து ஒரு ஷூவை பார்த்துட்டு பையன் ஆசைப்பட்டு கேட்பான். ஆனால் அந்த ஷூவை வந்து வாங்கி கொடுக்க முடியாது அந்த அப்பாவால். விக்ராந்தால் வந்து அந்த ஷூவை வாங்கி கொடுக்க முடியாது. அப்போ வந்து ஒரு ஒரு பெயின்ஃபுல்லாக இருக்கும். "அண்ணே, ஒரு ரூ. 150 தான் இருக்குது. இதை வச்சுட்டு உங்களால் ஷூ கொடுக்க முடியுமா?" அப்படின்னு கேட்கும்போது வந்து அந்த ஷூவை வந்து அவர் கொடுத்துருவாரு. கொடுத்ததுக்கப்புறம், "இது வந்து என் தீபாவளி கிஃப்ட்டா வச்சுக்கடா" அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரர் வந்து அந்த பையனுக்கு கொடுப்பாரு. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு நம்ம சைல்ட்ஹுட் மெமரீஸ்லலாம் இந்த மாதிரி அப்பாக்கள்லாம் இந்த மாதிரி கஷ்டப்பட்டுருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். அதுக்கப்புறம் தீபாவளி போனஸ் போடுறேன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமும் போட மாட்டாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக தீபாவளி போனஸுங்கிற ஒரு விஷயம் வந்துரும். அதுக்குள்ளே எவ்வளோ விஷயங்கள் நடக்குது, எவ்வளோ ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நடக்குது அப்படிங்கிறது தான் படம். படம் பார்க்கும்போது வெரி ஹார்ட் டச்சிங்காக இருந்துச்சுங்க. எல்லோரும் பார்க்க வேண்டிய படம். மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.